கேபிட் யூனியன் தமிழ்நாடு போட்டோ வீடியோ கலைஞர்கள் தொழிற்சங்கம் மாநிலத்திலேயே அனைத்து மாவட்டங்கள் மூலமாக முறையாக பதிவு செய்யப்பட்டு மாநில அளவில் பதிவு செய்யப்பட்ட நமது துறைக்கான முதல் தொழிற்சங்கம் என்பதனை பெருமையுடன் கூறிக்கொள்ள இங்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். புகைப்பட கலைஞர்கள் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு சமூகத்திலே என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் முழுமையாக சென்றடையவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அடுத்த வருடத்திற்குள்ளேயே உங்களுக்கு உண்டான நலவாரியம் நிச்சயமாக அமைக்கப்படும். இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய பல போட்டோகிராஃப்ஸ் நீங்க எடுத்துருக்கீங்க. யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. 95ல வரும்போது அம்மா ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடந்து வந்த போட்டோ ஒன்று இருக்கு இல்லைங்களா? 2 பேரும் ஒரே காஸ்டியூம் போட்டு வந்த போட்டோ, ஜுவல்ஸோட போட்டு வந்த அந்த ஏறக்கூடிய அந்த ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும்போது ஜெயலலிதா அந்த சட்டப்பேரவை அந்த தலைவரி கோலமா வந்த ஒரு போட்டோ இருக்கீங்களா, அந்த ஆட்சியே மாத்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது ஐயோ கத்துன ஒரு போட்டோ இருக்கீங்களா, அந்த ஆட்சியே மாத்துச்சு. அப்போ ஒரு போட்டோகிராஃபை நீங்க சரியா எடுத்தீங்கன்னா ஒரு ஆட்சியே மாத்த முடியும்னா நீங்க சரியான ஒரு குரல் கொடுத்தா உங்களுக்கு நலவாரியம் ஏன் வராது? நிச்சயமா வரும். இணைத்து மகிழ்ச்சியான காலை வணக்கங்கள். இந்த நாளிலே கேபிட் யூனியன், CS3 சென்னை, SOA கோயம்புத்தூர் இணைந்து நடத்தக்கூடிய அரசின் கவன ஈர்ப்புக்கான நிகழ்வானது இந்த நாளிலே நடைபெறுகிறது. இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகளை இந்த நாளிலே வலியுறுத்தி நாம் இந்த நாளிலே நம்முடைய அரசின் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வர இருக்கிறோம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, சிவகங்கை, பொள்ளாச்சி, கடலூர், காட்டுமன்னார் கோவில் இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து நண்பர்கள் வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை சீரோடும் சிறப்போடும் நம் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இந்த நாளிலே நடத்தி அரசின் கவனத்தை நாம் கவர வேண்டும் என்று நண்பர்களை அன்போடு இந்த வேளையிலே நாம் கேட்டுக்கொள்கிறோம். நமது புகைப்படம் நிலவையும் எட்டி நிலவில் உள்ள பல நிழல்களை படமாக்கி இன்று இந்த உலகத்திற்கு அனுப்பி வருகிறது என்றால் நம் சிறப்பு, இந்த தொழிலுடைய சிறப்புகள் விஞ்ஞான ரீதியாகவும் நம்முடைய புகைப்படங்கள் இன்று உதவியாக இருந்து வருவதால் அதில் செயல்பட்டு நம்மை முன்னிறுத்தி பிழைக்கும் நம்மளையும் இந்த அரசு கொஞ்சம் கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வைத்து நாம் இன்று நடைபெற்று இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம். உங்கள் அனைவரின் ஆதரவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வெற்றி 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 நமதே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் ராமலிங்கம். பெப்சி யூனியனை சேர்ந்த மரியாதைக்குரிய RK செல்வமணி அவர்களும் தமிழா நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் பாண்டியன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மாவட்டங்களில் இருந்து பிரதிநிதிகள் தான் வந்திருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் இருந்து ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் வரலாம். அந்தந்த மாவட்டங்களில் இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. பொள்ளாச்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் மதனகோபால் அவர்களை துவக்க உரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். கவன ஈர்ப்பு போராட்டத்திற்காக இங்கு கூடியுள்ள அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் நமது தமிழ்நாடு போட்டோ வீடியோ தொழிற்சங்கத்தின் சார்பாக வருக என வாழ்த்தி வரவேற்கின்றேன். கேபிட் யூனியனுடைய மாநில துணை செயலாளர், கோவை மாவட்டத்தினுடைய தலைவர் நண்பர் சிராஜுதீன் அவர்களை உரை நிகழ்த்து வருமாறு. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கும் CS3 மற்றும் ஸ்டூடியோ ஓனர்ஸ் அசோசியேஷன் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்த்துக்களையும் வரவேற்றிருக்கிறேன். இந்த போராட்டம் நமக்காக நடத்துகிற போராட்டம்.
இதில் எல்லா வீடியோ ஃபோட்டோகிராஃபர்ஸும் சேர்ந்து பண்ணணும். ஏன்னா இது வந்து அனைவருக்கான போராட்டம். இதில் வந்து ஏராளமான பேர் கலந்துருக்கீங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்க. அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என் பேர் செல்வம், கோவை மாவட்ட ஸ்டுடியோ ஓனர் அசோசியேஷனுடைய செயலாளர்கள், என்னுடைய தலைவர் ஆலயமூர்த்தி அவன் மற்றும் எங்களுடைய துணைத் தலைவர் ஆண்டனி சார் மற்றும் எங்களுடைய பொருளாளர், எங்களுடைய தொழிற்சங்கம் நாங்கள் வச்சுருக்கோம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில். உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. முதலாவது வீடியோ ரமேஷ் சாருக்கும் செயலாளர் பொருளாளர் சகோதரர் எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக்கோம். நமது அழைப்பினை ஏற்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு தமிழா பாண்டியன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவருக்கு நம் துறை சார்ந்த அனைவரின் அனைத்து கலைஞரின் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுதலையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே ஒற்றுமையை கடைபிடித்து இன்னும் காலங்களில் நம்மளால முடிஞ்சு நம்முடைய கலைஞருக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது ஒற்றுமையா இருந்து செய்து கொடுப்போம் என்ற விவசாய சங்கத்தின் சார்பாக செயலாளர் என்ற முறையில தலைவரை வாக்குறுதி கொடுக்கலாமா? தலைவர் அனுமதியோட நாங்க எல்லா போராட்டத்திலும் இனி எது நம்முடைய புகைப்பட கலைஞருக்கு நீங்க என்ன யாரு செஞ்சாலும் இந்த விவசாய சங்கம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம் நாங்க வலியுறுத்தி இந்த வாழ்வு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ரேபிட் யூனியன் ஆர்ப்பாட்டம் ரேபிட் யூனியன் இணைத்து எஸ்ஓஏ ஆர்ப்பாட்டம் ரேபிட் யூனியன் இணைந்து சிஎஸ்டி ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசே தமிழக அரசே அமைத்துக் கொடு தனிநல வாரியம் அமைத்துக் கொடு தமிழக அரசே ஒன்றிய அரசே அமைத்துக் கொடு தனிநல வாரியம் அமைத்துக் கொடு வேண்டும் மின் கட்டண சலுகை வேண்டும் மின் கட்டண சலுகை வேண்டும் சலுகை வேண்டும் அரசு பூங்கா சுற்றுலா தலங்கள் முதலியவற்றில் புகைப்படம் எடுக்க சலுகை வேண்டும். கொண்டு வா வீடியோ கலைஞர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் தனியான காப்பீடு திட்டம் கொண்டு வா ஆளுகின்ற அரசுகளே அமைத்துக் கொடு தனிநல வாரியம் அமைத்துக் கொடு. திருவண்ணாமலையைச் சேர்ந்த அருமை சகோதரர் டிடிஎல் சங்கரன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். இந்த நாளிலே நிகழ்ச்சியிலே நம்ம கலந்து கொண்டு நம்மை பெருமைப்படுத்தியிருக்கிற பெப்சி அமைப்பினுடைய தலைவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் சார்பாகவும் தமிழா அனைவரும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற செய்திகள் பல. அண்ணன் பாண்டியன் அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்மலாம் இணைஞ்சு நின்று இந்த ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப சீரும் செம்மையும் சிறப்புமா இப்படி தலைநகரில் நம்ம செய்யறது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுல என்ன பெரிய பாக்கியம் சொல்லி கேட்டா, நீங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து இப்படி வந்து அரசுடைய கவன ஈர்ப்புக்காக கொண்டு செல்வதற்காக நாம அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கிறோன்றது இன்றைய நாளுடைய மிகப்பெரிய நல்ல ஒரு வெகுமதி அப்படின்னு சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தொழில வந்து வயது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. 81 வயதானாலும் திரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு இபி மணி அவர்கள் இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அதில் அப்டேட் ஆகக்கூடியவர். இன்னைக்கும் அந்த ஒரு கேமரா எடுத்துட்டு நிற்கணும் ஒரு நிகழ்ச்சினாக்கா இன்னைக்கு அவரை பார்க்கலாம். அவரை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற நம்ம மீதி பேர் கட்டார நம்ம எல்லா தொழிற்சங்கம்லாம் நம்ம தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற ஒரே போட்டோகிராஃபர் அசோசியேஷன் நம்ம டேப்லெட் யூனியன் தான். அந்த டேப்லெட் யூனியன் வளர்ச்சிக்காக நம்ம தொடர்ந்து பாடுபட வேண்டணும். ஒருத்தர் ஒரு மினிமம் 10-50 பேரையை சேர்க்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு போராட்டமும் நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. இது
நம்முடைய கோரிக்கையை நம்ம வலியுறுத்துறதுக்காக அவங்களுக்கு சொல்றோம். மல்டிபிள் டேக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் மல்டிபிள் டேக்ஸ் போடுறாங்க, அதை உடனே கம்மி பண்ண சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளையும் நம்ம அரசாங்கம் சார்பாக தெரிவிக்க வேண்டும். ஒரு பொருள் நம்ம வாங்கினோம்னா அவன் முதலே ஒரு டேக்ஸ் போடுவான், கடைக்கு வந்தால் அதுக்கு ஒரு டேக்ஸ், கடையிலேருந்து வாங்க சொல்ல இன்னொரு டேக்ஸ், 3 GST கட்டுறோம் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு. அதனுடைய விலை உண்மையை விட 10 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுது. அதை கம்மி பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் முதல்ல எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அது மாதிரி இம்போர்ட்டட் கேமராஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கன்செஷன் ரேட்ல வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் ஏற்பாடு பண்ணணும்ன்றத தயவுசெய்து சொல்றேன். இந்த 81 வயதுல மைக்க பிடிச்சு நம்முடைய கலைஞர்களுக்காக பேசணும்னு அவர் முன் வந்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம், ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். அவருக்கு நம்ம அனைவரின் சார்பாகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நிமிஷா நடராஜ். சென்னை மாவட்டத்தில் வீடியோ புகைப்பட கலைஞர் சங்கம் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ மரியாதைக்குரிய அருமை நண்பரும் டேப்யூட் தலைவரும் வீடியோ ரமேஷ் அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் எல்லாம் ஆரம்பிச்சது. டேப்யூட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடியோ புகைப்பட கலைஞர்கள், ஆல் டெக்னீஷியன்ஸ் வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக்க நன்றி. மகிழ்ச்சிகரமான விஷயம். இதை எப்பயோ செய்ய வேண்டியது இப்போதான் செய்யணும். நம்ம துறை சார்ந்த நண்பர்கள்லாம் இந்த மாதிரி கூடி திருவிழா மாதிரி இருக்கு, மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இது நெக்ஸ்ட் லெவலில் போறப்போ பெரும் அளவில் மாற்றம் தான். நம்மளோட கோரிக்கை வந்து வெகு விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை வந்து தீபாவளி போனஸா தமிழக முதல்வரே அறிவிப்பார்னு இந்த தருணத்தில் நான் நமது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கடலூர் மாவட்டம், பண்ருட்டி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுதலை டாபிக் யூனியன் மற்றும் வந்திருக்கும் அனைத்து நமது தோழர்கள் சார்பாக நன்றியினையும் வரவேற்பினையும் கலந்து அவர்களை வருக என வரவேற்கின்றோம். நமக்கு வந்து கட்சி வேறுபாடோ கட்சி பாகுபாடு கிடையாது. மதிப்பிற்குரிய நண்பர் திரு கோபி அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார். திரு கோபி அவர்கள் அவர் வந்து இன்னொரு அமைப்புல இருக்காரு. அந்த அமைப்பு, அதாவது நம்ம இன்னைக்கு டாபிக் யூனியன் வந்து பயணிப்பது என்பது யாருக்கும் விரோதமான அமைப்பு இல்லை என்பதை முதல்லயே சொல்லியிருக்கோம். எல்லாரையுமே அரவணைத்துக் கொண்டு நாம் ஒன்றிணைந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதுலதான் அடிப்படையில தான் நம்முடைய டாபிக் யூனியனுடைய பாதை சென்று கொண்டிருக்கின்றது. அதனால அத்தனை பேருக்குமே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு கொடுத்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தினை சில பேர் அழைப்பு கொடுக்காதவர்கள் தானாகவே முன் வந்தார்கள். ஏன்னா கோரிக்கைகள் நல்ல கோரிக்கைகள். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே நம்மால் நம்முடைய இலக்கினை அடைய முடியும் என்பதனை உணர்ந்து நம்முடைய கைகோர்த்திருக்கும் CSP, SO மற்றும் அனைத்து மாவட்ட சங்கங்கள், பெரம்பலூர் மாவட்ட சங்கங்கள், காட்டுமன்னார் கோவில் சங்கம், இது போன்ற பல்வேறு சங்கங்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றன. இந்த கோரிக்கையானது ஒருவருக்கானது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள நமது துறை சார்ந்த அத்துணை கலைஞர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இங்க வருகை தந்திருக்கும் CVP தோழர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திரு கோபி அவர்கள் சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் முனைவர் கோபி. இந்த டாபிக் யூனியன் தொடக்கத்திலிருந்து நான் ஒரு உறுப்பினராக பயணிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். திரு கலியபெருமாள் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கின்றோம். இப்போ வந்து கலைஞர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற நல்ல வேளையில் நம் புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு தனி நலவாரியம் அமைத்து தர நம் தமிழக முதல்வரை வேண்டி விரும்பி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். CS3 அமைப்பை சார்ந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு கவன ஈர்ப்பு, அது மட்டும் தான். ஆர்ப்பாட்டம் போராட்டம் அதெல்லாம் வேண்டாம். புகைப்பட நண்பர்கள் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். இந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? புகைப்பட நண்பர்கள் எல்லாருமே நாம் ஒன்னா இருக்கிறோம். புகைப்பட நண்பர்களாக நம்ம சேர்ந்து இருக்கிற இந்த நேரத்துல நாம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தொழில் சார்ந்து நமக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களையும் தமிழக அரசை நம்மளை பார்க்க வச்சு நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கணும், நம்முடைய வாழ்வாதாரம் உயரணும். அதே போல கேமரா என்ற 3 எழுத்து மன்றம் தான் நம்மளை எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கு. அதனாலதான் நம்ம இங்க ஒன்று வந்திருக்கோம். உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் CS3 அசோசியேஷனுடைய துணைத் தலைவர் கிளாசிக் சுரேஷ் அப்படின்னு பெருமையா சொல்றது எனக்கு முன்னாடி என்னுடைய கேமரா நிக்குது. அதே போல
நாம எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே எல்லா விஷயம் சாதிக்க முடியும். நம்முடைய விருப்பு வெறுப்புகள், சங்கங்கள், அது இது கட்சி இந்த வேறுபாடு எதுவுமே இல்லாம நம்முடைய புகைப்பட நண்பர்கள் அப்படின்ற முறையில நம்ம கூடி நின்று எந்த விஷயமா இருந்தாலும் போராடினால் வெற்றி பெறுவோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்முடைய பெப்சி அமைப்பினுடைய தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கரம் தட்டி உற்சாகமாய் அவர்களை நம்ம வரவேற்கலாமே, நல்ல கரம் தட்டலாமே. டேபிட் யூனியன் தமிழ்நாடு போட்டோ வீடியோ கலைஞர்கள் தொழிற்சங்கம் மாநிலத்திலேயே அனைத்து மாவட்டங்கள் மூலமாக முறையாக பதிவு செய்யப்பட்டு மாநில அளவில் பதிவு செய்யப்பட்ட நமது துறைக்கான முதல் தொழிற்சங்கம் என்பதனை பெருமையுடன் கூறிக்கொள்ள இங்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய பாதை என்பது அனைத்து கலைஞர்களையும் ஒன்றிணைத்து நமது துறை சார்ந்த கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் பெற்று தர வேண்டும். அவரது எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும். இனி வருங்கால சந்ததிகள் இந்த தொழில நல்லபடியா இருக்கணும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயங்கள் ஒரு அரசின் மூலமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டேபிட் யூனியன் இன்று ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் நினைத்து ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். கடந்த பல ஆண்டுகளாக எங்களுடைய தாகம் என்று சொல்லலாம் தனிநல வாரியம் என்பது 2021ஆம் ஆண்டு எலெக்ஷன் டைம்ல எல்லா தலைவருக்குமே நம்முடைய கோரிக்கையை கொடுத்தோம் டாபிக் சார்பா. இப்பொழுது தமிழக முதல்வராக இருக்கும் மாண்புமிகு டாக்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமது கோரிக்கையை ஏற்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் புகைப்பட வீடியோ துறைக்கு நலவாரியம் அமைக்கப்படும் என்று கூறினார். உடனடியாகவே அதற்கு நம்ம மதிப்பளித்து நமது சங்கங்கள் சார்பாக நம்ம ஆதரவு அளிச்சோம். அந்த ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தான் இன்னைக்கு நம்மளுடைய டேபிட் யூனியன் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அது நம்முடைய கோரிக்கையை ஏற்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தனிநல வாரியம் அமைக்கப்படும் என்று வெளியிட்டிருந்தார். அவருக்கு உடனடியாக நன்றி தெரிவிக்கும் பொறுப்பு முதல்வரை சந்தித்து நாங்கள் பாராட்டுதலையும் தெரிவித்திருந்தோம். நிச்சயமாக நம்முடைய முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இந்த கோரிக்கை என்பது நிச்சயமாக இன்றைக்கு நுண்ணறிவு பிரிவு மூலமாக IS மூலமா இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய துறைக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு காவல்துறை இந்த அனுமதி எந்த விதமான ஒரு எடுபடி எதுவுமே கிடையாது. கேட்ட உடனே நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நண்பர்கள் காவல்துறையின் அதிகாரிகள் ஒரு நட்புடன் இன்னைக்கு ஒரு பாதுகாப்புக்குன்னு வரல, நட்புடன் இந்த கூட்டத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நம்முடைய துறை சார்ந்த கலைஞர்களுக்கு ஒரு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நமது கோரிக்கை என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்டு ஒரு ஒற்றுமை என்பது பலப்படுத்த வேண்டும். கோரிக்கை என்பதும் வலுவாக்கப்பட்டு தமிழக அரசின் ஒரு செவிக்கு சென்றடைந்து விரைவில் நமது கோரிக்கை நிறைவடையும் என்று கூறி இப்போது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழா பாண்டியன் அவர்களை யாருக்குமே தெரியாம இருந்திருக்காது. மிகவும் ஒரு நல்ல மனிதர், மனதில் பட்டதா பட்டுப்பட்டுன்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு வேணுமா அவருக்கு வேணுமா வேண்டியப்பட்டதா இந்த மாதிரி பாரபட்சமின்றி பேசாமல் மனதிற்குரியதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். இன்று ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு இன்விடேஷன் கூட கிடையாது, இன்விடேஷன்ல பேர் கிடையாது, எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவர் கூப்பிட்ட ஒரு மரியாதைக்காக இங்க வந்திருக்கார். அதே போன்று மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பெப்சி இன்னைக்கு சாதாரண அமைப்பு இல்லை. பெப்சிங்கிறது இன்னைக்கு ஒரு அமைப்பு நம்மளால பலப்படுத்துறதுக்கோ எதுக்கோ ஒரு குட்டிகரணம் போடுறோம்னு சொல்றோம். இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் அமைப்பு இன்னைக்கு திரைப்பட அமைப்பு. இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அமைப்பு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஒரு கோலிவுட் அதுல ஒரு சாதாரணமா இன்னைக்கு அமர்ந்திருக்கிற ஒரு இன்விடேஷன் அவருக்கும் கொடுக்கப்படல. ஒரு போன்ல தான் கூப்பிட்டேன். ஒரு மரியாதை அளித்து நமது துறைக்கு தனிப்பட்ட முறையில் நின்று கிடையாது, நமது துறை சார்ந்த கலைஞர்களுக்கு புதுப்பளிக்கும் வகையில் இங்கு வருகை தந்திருக்கும் பெப்சி தலைவர் அவர்கள் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இந்த தருணத்திலே நமது நன்றியை கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நண்பர்களே, தோழர்களே, புகைப்பட மற்றும் வீடியோ கலைஞர்கள் தொழிற்சங்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகிற டேபிட் யூனியன், இந்த யூனியனில் ஏறக்குறைய தமிழகத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்து உற்சாகத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான கோரிக்கைகளை தமிழக அரசினுடைய காதுகளுக்கு சென்றடையும் வகையில் பல்வேறு கோஷங்கள், பல்வேறு கோரிக்கைகள் இப்படி எழுப்பப்பட்டு கொண்டிருந்ததை நானும் பார்த்தேன். உண்மையாகவே
புகைப்பட கலைஞர்கள் என்பவர்கள் யார், அவர்களுக்கு சமூகத்திலே என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பொதுமக்களுக்கும் அரசுக்கும் முழுமையாக சென்றடையவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், இந்த பத்திரிகை துறையில் பணியாற்றிய காரணத்தினாலே இந்த போட்டோகிராபர்கள் இவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அண்ணன் ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து இந்த துறையிலே நீண்ட நெடுங்காலம் பணியாற்றி வருகிறார். அவருக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும். அதே போல 26 சங்கங்களுடைய தலைவராக இருந்த அண்ணன் செல்வமணி அவர்கள் இந்த திரைப்படத்துறையிலே ஒரு ஆளுமையாக இருக்கிறார், அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இவர்களுடைய சிரமங்கள், இவர்களுடைய முக்கியத்துவம் என்பது முழுமையாக அரசனுடைய கவனத்துக்கு சென்றடையவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். உதாரணத்திற்கு 1991 மே மாதம் ராஜீவ் காந்தியினுடைய படுகொலை நமது தமிழக மண்ணிலே நடந்தேறியது. இது உலக அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்ச்சி. அது உலகினுடைய மிக பிரமாண்டமான ஜனநாயக நாடு. நீங்க ரஷ்யாவை அமெரிக்காவை சொல்லுவதை விட இந்தியாவில் தான் முழுமையான ஜனநாயக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். காரணம், கடைக்கோடி இருக்கக்கூடிய ஒருவன் இப்போ அந்த கார்டுல இருக்குது. ஒரு தந்தியோ ஒரு 15 பைசா 10 பைசா எனக்கு தெரியும், நான் கார்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த கார்டை உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு அனுப்பினால் அது ரிட்டாக எடுத்துக்கொள்ளப்படும், விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகம். இவ்வளவு பெரிய ஜனநாயகத்தினுடைய தலைவர் ராஜீவ் காந்தி கொல்லப்பட்ட பிறகு பல்வேறு கருத்துகள், அமெரிக்கா சரி, விடுதலை புலிகள் சரி, பாகிஸ்தான் சரி, பங்களாதேஷ் சரி என்று இந்த சதிக்கான காரணத்தை தேட ஆரம்பித்த பொழுதுதான் நீங்க அப்போ சிபிஐ டைரக்டர் இந்த கார்த்திகேயன் சொல்கிறார், நீங்க அங்க இருக்கக்கூடிய கேமராக்களை பாதுகாருங்கள். கேமராக்களிலே சாட்சிகள் இருக்கும், கேமராக்களிலே தடயங்கள் இருக்கும். அங்க 2-3 புகைப்பட கலைஞருடைய கேமரா, ஹரிபாபு எல்லாம் இறந்து போயிட்டார், கேமராக்கள் கிடக்கிறது. அதை எடுத்து ஆய்வு செய்து புகைப்பட பிரதிகள் போட்ட பிறகுதான் சிவராஜன், சுபா இவர்களுடைய படம் கிடைக்கப்பட்டது. அதற்கு முழு காரணம் அந்த ஏழை எளிய வீடியோகிராபர், போட்டோகிராபர் ஹரிபாபு. ஹரிபாபுடைய முதலாளி சுபாஷ் சுந்தரமும் கைது செய்யப்பட்டார், அது வேறு கதை. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய அந்த மரணத்தினுடைய மர்ம முடிச்சுக்களை அவிழ்த்தவன் சாதாரண ஒரு போட்டோகிராபர். இந்த நாட்டில் மிகப்பெரிய புலனாய்வு அமைப்புகள்லாம் இருக்கு, சிபிஐ இருக்கு, ஐபி இருக்கு, ரா இருக்கு, பல அமைப்புகள் இருக்கு. ஆனா இத்தனை அமைப்புகளுக்கும் தீனி போட்டவர் ஒரு ஹரிபாபு, சாதாரண போட்டோகிராபர் தான். அந்த கேமராவும் அந்த ஹரிபாபும் இல்லை என்று சொன்னால் ராஜீவ் காந்தி கொலை வேறு திசையில பயணித்திருக்கும். ஆக இந்த அளவுக்கு புகைப்பட கலைஞர்கள் பத்திரிகையில எவ்வளவு பெரிய செய்தி வந்தாலும், ஆனால் இந்த புகைப்பட கலைஞர் எடுத்த போட்டோவுக்காக அந்த நிர்வாகமே காத்து கொண்டிருக்கும். போட்டோ வந்துருச்சான்னு எத்தனை முறை அந்த போட்டோகிராஃபரை தேடுவார். அவர் எங்கேயோ எடுத்துட்டு நடந்து கிடந்து சைக்கிள்ல, அப்பெல்லாம் மிகப்பெரிய இந்த வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது, சைக்கிள்ல வருவார். வசதி இருக்கிறவங்க தான் மோட்டார் சைக்கிள் வருவான். இப்படி இந்த புகைப்பட இப்ப வீடியோ வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு, எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த பிறகு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கு வேண்டுமானாலும் கண்டுகளிக்கலாம். ஆனால் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு புகைப்பட கலைஞர் கொடுக்கிற செய்தி தான் அரசியல் மாற்றங்களையே நாங்கள் நிகழ்த்தி இருக்கு. பல செய்திகள் இந்திய அரசியலை மட்டுமல்ல, தமிழக அரசியல் மட்டுமல்ல, சர்வதேச அரசியலையே மாற்றியதற்கு காரணம் இந்த புகைப்பட கலைஞர்கள் எடுத்த புகைப்படம் தான். நீங்க ஐரோப்பா நாடுகளிலே சிரியா போன்ற ஏழை எளிய நாடுகளில் இருந்து அகதிகள் ஐரோப்பாவை நோக்கி வருகிற பொழுது ஒரு படகு கவிழ்ந்து ஒரு 4 வயது சிறுவன் கடற்கரையோரம் இறந்து கிடந்ததை ஒரு புகைப்பட கலைஞன் எடுத்து அந்த ஐரோப்பா பத்திரிகைகளில பதிவு செய்கிறான். பதிவு செய்த பிறகு ஐரோப்பா யூனியனே கொந்தளிக்கிறது. அதன் பிறகுதான்
ஐரோப்பா யூனியன் அனைத்து அகதிகளுக்குமான கதவை திறந்து விட்டது. ஒரு சாதாரண புகைப்படம் தான் இவ்வளவு பெரிய சர்வதேச அரசியலை மாற்றி காட்டியது. அதே போல நீங்க இப்ப இன்னைக்கு ஹமாஸ் போராடி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில எரிகுண்டுகளை போடுகிற பொழுது ஒரு சிறுமி நீங்க உடையெல்லாம் எரிந்து கொண்டு இருக்கிற பொழுது ஓடி வருகிறாள். அதை ஒரு புகைப்பட கலைஞர் பதிவு செய்கிறாள். அதுதான் ஐநாவில் பேசுபொருளாக மாற்றியது. சாதாரண புகைப்பட கலைஞர்கள் என்பவர்கள் நாம பக்கத்து வீட்டுக்கோ எதிர்த்து வீட்டுக்கோ இருப்பவனுக்கு தெரியாது. வட்டிக்கு கொடுக்கிறவனுக்கு இருக்கிற மரியாதை புகைப்பட கலைஞனுக்கு இல்ல. ஏன்னா அவனுக்கு பைனான்ஸ் எப்ப வேணாலும் சோப்புல பணம் வச்சிருப்பான். ஆனா அந்த நான் பல நண்பர்களை பார்த்திருக்கிறேன். இந்த பத்திரிகை துறை இருந்தவர்கள் எல்லாம் நீங்க காண்பதெல்லாம் நீங்க வறுமைதான். இப்படி பல பேரை இந்த துறையில் இருந்தவர்களை நான் இருந்தாலும் இப்ப ஒருத்தர் 81 வயது ஒரு புகைப்பட கலைஞர் பெரியவர் பேசிட்டு போனார். இந்த துறையில் இத்தனை ஆண்டு காலம் அவர் நீடித்திருப்பதே இந்த துறையை நேசித்த காரணத்தினாலதான். வேற இல்ல வேற கோயம்பேடு மாங்காய் தாங்க வித்தா டெய்லி 2000-3000 கிடைக்கும். ஆனால் இந்த துறை என்பது உண்மையாகவே பத்திரிகை துறைக்கு இந்த புகைப்படை துறை தான் நீங்க மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. பல செய்திகளை நீதிமன்றத்திலே கொடுக்கிற பொழுது நீங்க ஆவணங்கள் என்கின்ற அடிப்படையில புகைப்பட ஆவணங்கள் தான் பல வழக்குகளை திசையை மாற்றி இருக்கிறது, போக்கை மாற்றி இருக்கிறது. ஆக புகைப்பட கலைஞர்கள் என்பவர் இந்த சமூகத்துக்கு மிக இன்றியமையாதவர்கள் என்பதை அரசினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நீங்க இவர்களுக்கான வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட கால குரலாக இருந்து கொண்டே இருக்கிறது. குறைந்தது சென்னையில் 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு வாரியம் இல்லை என்று சொன்னால் அரசினுடைய காதுகளுக்கு இது சென்றடையவில்லை, அமைச்சர்களுடைய கவனத்திற்கு இது சென்றடையவில்லை. நான் இப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா அமைச்சர்களோ அதிகாரிகளோ செய்தித்துறை அதிகாரிகளோ பல்வேறு வேலைப்பளுவின் காரணமாக இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக் கொள்வதே இல்லை. அதனால தொடர்ந்து ரமேசன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ அல்லது செய்தித்துறை அமைச்சர் வெள்ளகோயில் சாமிநாதனுடைய கவனத்திற்கோ எடுத்து சென்றால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த துறையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க கருணாநிதி அவர்களுக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு முழுமையாக தெரியும், ஜெயலலிதாவுக்கு தெரியும், ஏன் அண்ணாவுக்கே தெரியும். ஆனால் எப்படி 10,000 தொழிலாளர் இருக்கக்கூடிய இந்த துறைக்கு ஒரு நல வாரியம் அமைக்கப்படவில்லை என்பது ஒரு பெரிய விந்தையாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் போராட வேண்டும். போராடினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் அனைத்து மாவட்டங்களிலிருந்து உண்மையாக உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உற்சாகத்தோடு தலைமைச் செயலகத்துக்கு சென்றால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்வதற்கு முன்பு நீங்க இளையமைச்சர் அவர் ஒரு திரைப்பட கலைஞர் தான், அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் நீங்க இந்த நேரத்தில் இந்த காலத்திலேயே உங்களுக்கு ஒரு வாரியம் அமைக்கப்படும். உங்களுடைய கோரிக்கைகள், நீங்க குழந்தை குட்டியெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, மருத்துவ செலவு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்யப்படும். அதனால் காலம் தாழ்த்தாமல் நீங்க உங்களுடைய முக்கியத்துவம் கருதி அமைச்சர் இளையமைச்சர் உதயநிதியினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் ஒரு முறை இல்ல இருமுறை, அவங்க அரசியல்வாதி பல வேலைகள் இருக்கும், அந்த வேலை பழுவுக்கு இடையில் தொடர்ந்து நாம் போராடினால்தான் அடிமேல் அடித்தால்தான் அம்மியும் நகரும். அப்ப நம்முடைய கோரிக்கைகள், குழந்தையே அழுதாத்தான் தாய்க்கு தெரியும் பால் கொடுக்கிறோம். அதனால தொடர்ந்து போராடினால் கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க பத்திரிகையாளர் வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அவர்களுக்கான மருத்துவ உதவி போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ சென்றடைகிறது. அப்ப புகைப்பட கலைஞர்களும் இணைந்து பணியாற்றுகிறவர்களுக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை? அதனால் தொடர்ந்து போராட வேண்டும். போராடினால்தான் நமக்கு நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதனால் அந்த ரமேசன் தலைமையில் தொடர்ந்து இன்னைக்கே இந்த கோரிக்கை டேபிட் யூனியன் உடனடியாக முதலமைச்சருடைய அனுமதியை கேளுங்க, இல்லைன்னா உடனடியாக உதயநிதி அவர்களுடைய தேதியை கேட்டீங்கன்னா, அவர் அனுமதி சந்திப்பை கேட்டீங்கன்னா, நாங்க 10,000 பேர் இருக்கோம். தமிழகம் முழுக்க ஏறக்குறைய 60 மாவட்டம் ஆகி போச்சு. இப்ப லட்சக்கணக்கான பேர் இந்த தொழிலை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு உங்கள் காலத்தில் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பரிசீலனை செய்து இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு
உடனடியாக உங்களுக்கு இந்த பரிசீலனை என்பது ஒரு நாள் 2 நாள் நடக்காது. தொடர்ந்து போராடணும். போராடினால் திமுக ஆட்சி இருப்பதற்குள்ளே நல வாரியம் அமைக்கப்படும். உங்களுக்கு பணி பாதுகாப்பு கண்டிப்பாக உத்தரவாதம் அளிக்கப்படும். மருத்துவ காப்பீடு இத்தனையும் அடிப்படை வசதி. ஏன்னா நீங்க ஒரு அரசியல் கூட்டத்தில் போய் எடுத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் தான் தேடுவான் அடிக்கிறதுக்கு. ஏன்னா போட்டோகிராஃபர் தான் எடுக்கக்கூடாத படத்தை பூரா எடுத்து பத்திரிக்கை வர வைக்கக்கூடிய ஆள் யாருன்னா போட்டோகிராஃபர் தான். அதனால எங்கடா போட்ட கேமரா புடி இப்படித்தான் நடக்கும். கேமரா உடைக்கப்படும். ஆனா கேமரா விட்டுட்டு போனா ஆபீஸ்ல சரிப்பா பாக்கலாம், கேமரா அடி விழுந்து பரவாயில்ல, எனக்கு விழுந்து அடி யாருங்க பாக்குறது, இப்படித்தான் பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். அதனால நீங்க ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதனால தொடர்ந்து போராடுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ரமேஷனை எப்ப கூப்பிட்டாலும் எந்த சூழ்நிலையில் கூப்பிட்டாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்னார் அவர்களுடைய வாழ்த்துறையானது இந்த நாளில் எங்களுக்கு மிக சிறப்பாக அனைவருக்கும் அமைந்திருந்தது. எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய இந்த வாழ்த்துறை அமைந்திருந்தது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப அன்னார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். டாப்வீட் யூனியன் மற்றும் சிஎஸ்சி போட்டோகிராபி வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக எழுச்செறி ஆற்ற அண்ணன் அவர்கள் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு எங்களுடைய செயலர் எஸ்ஒஏ செயலாளர் சால்வை அணிவிப்பார்கள். தொடர்ந்து ஷால் அணிவிக்கப்படுகிறது. அன்னார் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். போட்டுட்டீங்க பாருங்க. சிஎஸ்ரி சார்பிலே அன்னார் அவர்களுக்கு ஷால் அணிவிக்கப்பட்டு அன்னார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சார் அவர்கள் சார் கொஞ்சம் சைடுல வாங்க சார், தள்ளி போயிடுங்க. அடுத்து நமது மத்தியிலே இந்த நாளில் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக நமது மத்தியிலே வந்திருக்கிற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துடைய தலைவர் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் உரை வழங்க அன்போடு தங்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாவட்டத்திலும் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். உங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு மிக சரியாக பயணிக்குமானால் தமிழா பாண்டியன் சொன்னது போல அடுத்த வருடத்திற்குள்ளேயே உங்களுக்கு உண்டான நலவாரியம் நிச்சயமாக அமைக்கப்படும். பாண்டியன் சார் சொல்லும்போது சொன்னார், உங்களுடைய கவனம், உங்களுடைய முக்கியத்துவம் அரசுக்கும் மக்களுக்கும் தெரியலன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி உங்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்க வருது. நீங்க எவ்வளவு முக்கியமானவங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இன்னும் தெரியலங்கிறது தான். நான் எவ்வளவு முக்கியமானவன் எனக்கு தெரியாத போது என்னை சமூகம் முக்கியமானவன் மதிக்காது. அப்ப நமக்கு முக்கியமானவன் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாண்டியன் சார் சொன்னபோது நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய பல போட்டோகிராஃப்ஸ் நீங்க எடுத்துருக்கீங்க. யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. 95ல வரும்போது அம்மா ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடந்து வந்த போட்டோ ஒன்று இருக்கு இல்லைங்களா? 2 பேரும் ஒரே காஸ்டியூம் போட்டு வந்த போட்டோ, ஜுவல்ஸோட போட்டு வந்த அந்த ஏறக்கூடிய அந்த ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும்போது ஜெயலலிதா அந்த சட்டப்பேரவை அந்த தலைவரி கோலமா வந்த ஒரு போட்டோ இருக்கீங்களா, அந்த ஆட்சியே மாத்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் அரெஸ்ட் பண்ணும்போது ஐயோ கத்துன ஒரு போட்டோ இருக்கீங்களா, அந்த ஆட்சியே மாத்துச்சு. அப்போ ஒரு போட்டோகிராஃபை நீங்க சரியா எடுத்தீங்கன்னா ஒரு ஆட்சியே மாத்த முடியும்னா நீங்க சரியான ஒரு குரல் கொடுத்தா உங்களுக்கு நலவாரியே வராது, நிச்சயமா வரும். ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு. பாண்டியன் சார் சொன்ன மாதிரி நீங்க செக்ரட்டரியேட் போலாம், போகும்போது 10 லட்சம் பேர் எங்க கிட்ட இருக்காங்கன்னா உங்ககிட்ட டேட்டா இருக்கா? இப்ப ரமேஷ் சார் கேக்குற உங்ககிட்ட டேட்டா இருக்கா? இப்ப நாங்க போகும்போது எங்கிட்ட 25,000 பேர் இருக்காங்கன்னா 25,000 பேரோட ஆதார் கார்டை நாங்க அடுத்த செகண்ட் நாங்க கொடுப்போம். இவ்வளவு பேர் எங்கிட்ட இருக்காங்க, இன்னார் அட்ரஸ், இன்னார் போன் நம்பர், இவங்க இங்க இருக்காங்க, இவங்களோட போட்டோ இது, இவங்களோட பேங்க் பாஸ்புக் இதுன்னு. அதை நீங்க முதல்ல ஒருங்கிணைக்கணும். அந்த டேட்டாஸை முதல்ல நீங்க கலெக்ட் பண்ணணும். ரமேஷ் எங்க தலைவரா இருக்காருன்னா முழு நேரம் அந்த ஆபீஸ்ல இருந்து 30 மாவட்டங்கள்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கு எல்லாரும் தகவல் கொடுத்து அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு வட்டத்திலையும் ஒரு கிராமத்திலையும் இருக்கிறவங்க ஒருங்கிணைச்சு முதல்ல 10 லட்சம் பேர் வேணாம், தமிழ்நாடு முழுக்க 10,000 பேர் இருக்காங்கிற ஒரு டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சாமிநாத் சார் உங்களுக்கு கூட்டு போறேன். அது ஒரு மாதத்துக்குள்ள உங்களுடைய நலவாரியம் நிச்சயமா அமைக்கப்படும். இது மட்டும் இல்ல, நீங்க 10 லட்சம் பேர் இருக்கீங்கன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காலில் விழுந்து உங்ககிட்ட வந்து ஒரு நலவாரி ஆட்சி கொடுத்தோம். 1,00,000 பேர் டேட்டாவோட நீங்க வந்தீங்கன்னா அது எவ்வளவு நாள் டைம் எடுத்துங்க. உங்களுக்கு மாநிலத்திலையும் மத்தியிலையும் உங்களை அங்கீகாரம் பெற்று தரக்கூடிய வேலையை நான் உடல் வந்து உங்க சகோதரனா தெரிவித்தேன். நிச்சயமாக இந்த ஒரு வருடத்துல நீங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு பலமான அமைப்பாக மாற முடியும். இப்ப சொன்னார் இல்லையா, பெப்சி ஒரு பலமான அமைப்பு இருக்குன்னா இது உடனே நடந்தில்ல. 10 வருஷமா பல பேர் போராடி இரவும் பகலும் பசி பட்டினி அவமானம் எல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு பாதையை அமைச்சு கொடுத்த பிறகு இங்க அந்த பாதையில நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க இன்னைக்கு இருக்கிற பொருளாளராவோ செயலாளராவோ தலைவராக இருக்கிற சகோதரர்கள், நீங்க மாவட்ட அளவில் இருக்கிறவங்க கூட அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சிறப்பான உண்மையான அமைப்பா நீங்க மாத்தணும். உங்ககிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க? எங்கிட்ட 1000 பேர் இருக்காங்க, இல்ல 5000 பேர் இருக்காங்க, இல்ல 1,00,000 பேர் இருக்காங்க. அந்த கேட்டா அந்த டேட்டாவை எடுத்து ஒரு சாஃப்ட் காப்பியா கொடுக்கக்கூடிய நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்தீங்கன்னா உங்களோட அமைப்பு நீங்க இந்த யார்கிட்ட கெஞ்ச வேண்டிய அமைப்பு இல்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் தானாக வந்து சேரும். அந்த பொறுப்பை நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொன்ன வாக்குறுதியை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று கூறி அனைத்து போட்டோகிராஃபர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களின். ஏன்னா எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ப்ரொடியூசர் கவுன்சில், எங்களோட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நான் போயே ஆகணும். ஆனாலும் வந்து உங்களுடைய முக்கியத்துவம் கருதி நான் ரமேஷ் நஜ்முதீன் இவங்களுடைய நட்பை பாராட்டி இந்த மீட்டிங் நான் வந்தேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். பாண்டியன் சார் கூட என்னுடைய நன்றி. நாம் சில கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் தமிழகத்தினுடைய தலைநகரில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் திட்டமிட்டிருக்கிறோம். தொழில் கலைஞர்களுக்கு என்று எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. நீங்களா தனியா இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டாதான் உண்டு. அந்த இன்சூரன்ஸையும் நீங்க வந்து ஒவ்வொரு வருடமும் நீங்க ரெனியூவல் பண்ணி ஆகணும். ரெனியூவல் பண்ணலைன்னா லேப்ஸ் ஆயிரும். இதெல்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய தொழில் கலைஞர்களுக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களுடைய கடைசி ஆட்சி காலத்திற்கு முன்னால் தொழிலாளர் நல வாரியத்தில், அமைப்பு சாரா வாரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 52 தொழில்களை அதில் இணைக்கிறார். அந்த 52 தொழில்களை இணைக்கின்ற பொழுது புகைப்பட வீடியோ கலைஞர்களையும் இணைத்து அமைப்பு சாரா வாரியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உத்தரவு வருது. அமைப்பு சாரா வாரியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உத்தரவு வந்ததற்கு பின்னால் அந்த அமைப்பு சாரா வாரியத்திற்குள்ளும் நம்முடைய கலைஞர்களை எந்த அமைப்பும் கொண்டு போய் இணைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அமைப்பு சாரா வாரியத்திற்கான அங்கீகாரம் வந்ததற்கு பின்னாலும் இருக்கின்ற அமைப்புகள் நம்முடைய தொழிற்கலைஞர்களை அமைப்பு சாரா வாரியத்திற்குள் இணைத்து நம்முடைய கலைஞர்களுக்கான பயன்பாட்டை பெற்றுத்தராதனுடைய காரணமாகத்தான் கேபிட் யூனியன் என்கின்ற இந்த அமைப்பு தொழிற்கலைஞர்களுக்காகவே துவங்கப்பட்டது என்கின்ற வரலாறை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த கேபிட் யூனியன் முழுக்க முழுக்க வீடியோ புகைப்பட கலைஞர்களுக்கான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு நம்முடைய தொழிற்கலைஞர்களுக்காக மட்டுமே தொழிலாளர் நல வாரியத்தில் இணைப்பதற்குண்டான அங்கீகாரம் பெற்ற அமைப்பு என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் ஓட்டு அறுவடை செய்து விட்டார்கள், நம்ம ஏமாற்றி விட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. நாம் அவர் கொடுத்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அவருக்கான அதிகாரத்தை நாம் வழங்கிவிட்டோம். நம்முடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது. அந்த கோரிக்கையை அவர் மனமுவந்து நமக்கு தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலாக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இதைத்தான் நான் சொன்னேன். அரகர சகாதேவா என்ற குரல் பரலோகத்தில் கெட்டி பயனில்லை, நம்மை எல்லாம் கட்டி ஆளுகின்ற அரசின் காதுகளுக்கு எட்டணும் அப்படிங்கிற வார்த்தையை, இது பராசக்தி வசனம், ஏன் வசனம் இல்ல, பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் பேசிய வசனம் இது. இதுல தேர்தல் பணி செய்வது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. தேர்தல் தேர்வுகள், இதுக்கு வீடியோ புகைப்படம் எடுத்து கொடுப்பது இருக்கா? எல்லாரும் போறோமா? இத அரசாங்கம், நான் எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்ல வரல, அரசாங்கம் சில கார்பரேட் முதலாளிகளுக்கு கையில கொடுத்துருக்கு. அந்த கார்பரேட் முதலாளிகள் மூலமாக அப்படியே மெயினாறு, கிளையாறு, ஓடை, குளம், குட்டைன்னு வந்து கடைசியா நம்ம கைக்கு வருது. ஒரு வீடியோவுக்கோ ஒரு புகைப்பட கலைஞர்களுக்கோ 12 மணி நேரம் அல்லது ஒரு 8 ஒரு முக்கியமான ஸ்லாட்டுன்னு வச்சு ஒரு நல்ல தொகையை அரசு கொடுக்குது. 4500 ரூபாய் ஒரு வீடியோ புகைப்பட கலைஞர்களுக்கோ இல்ல ஒரு கேமராமேனுக்கோ கொடுக்குறாங்க. ஆனா கிரவுண்ட்ல வந்து சேர்றது எவ்வளவு வருது?
வாய் தரன்னு சொல்லுங்க. வாங்கினவங்க தான் சொல்லணும். 2000 நீங்க நல்ல ரேட் வாங்கிருக்கீங்க. சொல்லிட்டாரு 700 ரூபாய் 600 இருக்கு. இப்போ உங்களுடைய ஒற்றுமையின் பலம் மட்டும் உறுதியாக இருந்தால் இந்த விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்தின் கதவை தட்டுவதற்கு டேபிட் யூனியன் தயாரா இருக்குங்கிறது இந்த தருணத்தில் நான் சொல்றேன். இது தனிநபரா போக முடியாது. ஒரு ரிட்டை கொண்டு போய் போட்ட உடனே அவன் உடனே ஒரு நோட்டீஸ் போட்டவன கேட்பான், அவன் டேட்டாவை கொண்டாடுதான் கேட்பான். சொல்லணும்ல, உங்க பலன் உங்களுக்கு வரணுமா வேணாமா? உங்க பலன் உங்களுக்கு வரணும்னா நீங்க ஒன்றிணைந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் போராடித்தான் தீர வேண்டும். ஆக இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் கோஷங்களாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்த ஒரு கோர்வையாக கொண்டு வந்து உங்களுக்காக பொது அரங்கிலைக்கு சொல்லியிருக்கேன். தங்களுக்காக, தங்களுடைய தொழில் கலைஞரின் நலனுக்காக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மனமாற பாராட்டுகிறோம். ஆக சுத்தி சுத்தி எங்க சுத்தி வந்தாலும் நீங்க சேரக்கூடிய இடம் ஒரு யூனியன்ல நீங்க யூனியன் ஆகி அமைப்பு சாரா வாரியத்திற்குள் நீங்கள் முறையாக உங்களை பதிவு செய்து, அதாவது தொழில் கலைஞர்களாக நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அதனுடைய பணப்பலன்கள் எல்லாம் நீங்கள் வாங்காம இருக்கீங்களே. உங்க வீட்டு பிள்ளைய படிக்கிறதுக்கு 2000 ரூபாய் அரசாங்கம் நிதி கொடுக்குது சார். எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, யாராவது கை தூக்குங்க. வாழ்த்துக்கள் அந்த தலைவர் அவருக்கு. ஆக இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கு. இந்த நிதியை நீங்க வாங்கலைன்னா நிதியை நீங்க பயன்படுத்தல திரும்பி போயிடும். அரசாங்கம் உங்களுக்கான சலுகைகளை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யுது. அதனால இன்றைக்கு தலைமையில இந்த அளவுக்கு இந்த போராட்டத்தினுடைய வீரியமே நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அம்புகளிடமிருந்து, பொருளாதார அம்புகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க பார்த்த எத்தனையோ போராட்ட ஆர்ப்பாட்டம் பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் முற்றிலும் இது மாறுபட்டது. நீங்க பார்த்ததெல்லாம் நான்வெஜ், இது பியூர் வெஜ். கவலையப்படாது, இங்க எதுவுமே இருக்காது, சிம்பிளா இருக்கும். ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் டேபிட் யூனியன் சார்பாகவும் இது இந்த விஷயங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமைக்கும் நம்மோடு இணைந்து வந்த CS3 SOA நண்பர்களுக்கும் மற்றும் காட்டுமன்னார் கோயில், கடலூர், பெரம்பலூர், மதுரை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே ஆட்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் பிரதிநிதிகள் தான் வந்திருக்காங்க. அதனால எல்லா ஊர்ல இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. CVPAவுக்கும் தலைவர் லெட்டர் கொடுத்திருக்காரு. அவங்க வரலைனாலுமே இந்த கோரிக்கையினுடைய ஆழம், அதனுடைய வலிமை தெரிந்து இங்கே வந்திருந்த CVPA நண்பர்களுக்கும் டேபிட் யூனியன் சார்பாக அதனால எல்லோரும் ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். வருகின்ற பலன் அத்தனை பேருக்கும் உண்டு. நாடாளுமன்ற வசனத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நாங்கள் மக்களோடு இருந்து மாளிகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிச்சயம் அங்கு சென்று சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து மரியாதைக்குரிய நண்பர் CS3 பல்லாவரம் சாம் அவர்களை சிறிது நேரம் உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்க உதகை தந்துள்ள அனைத்து புகைப்பட நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம டேபிட் யூனியன் மற்றும் SOS இணைந்து CS3 இணைந்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இந்த சென்னை தலைமையில நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா நிறைய விஷயங்கள் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 அம்சம் 10 அம்ச கோரிக்கைகளை வைத்து நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஒரு 3 அம்சங்கள் ரொம்ப முக்கியத்துவமானதா ஒன்று இருக்கு. நம்மளுடைய நலவாரியம், இது நமக்காக மட்டுமல்ல, நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்காகவும் இந்த நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி நம்ம வாங்கக்கூடிய உபகரணங்களுக்கு GST விலையிலிருந்து ஒரு % கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சிருக்கோம். அதுவும் ஒரு நல்ல விஷயங்கள். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒருவத்துக்கு மட்டுமல்ல, ஒரு பக்கம் மட்டுமல்ல, 2 பக்கமா இருக்கிறத நான் இன்னைக்கு பாக்குறேன். பெரும் அரசாங்கத்தை மட்டும் இந்த புகைப்பட கலைஞர்களை நோக்கி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் புகைப்பட கலைஞர்களுக்குள்ளே இருக்கிற வேற்றுமையை ஒதுக்கி ஒற்றுமையாக எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நான் புரிந்து கொள்கிறேன். முதல்ல அந்த டேட்டா எடுக்கிறது யாரு, எப்படி பண்ண போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம டேபிட் யூனியன் தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய வாயிலாக CS3 வாயிலாக ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம். இந்த டேட்டா எடுப்பதின் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
டேபிட் யூனியன் தொழிற்சங்க சார்பாக நீங்கள் இதை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா CS3 என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பக்கபலமாக இந்த டேட்டா எடுக்கிற விஷயத்துல கண்டிப்பா நாங்கள் ஒத்துழைப்பும். தயவு செய்து புகைப்படத்துறைக்கு ஒரு இழுக்கோ இல்ல புகைப்படத்துறைக்கு தேவைகளுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட்டம் எந்த சங்கம் நடத்தினாலும் தமிழகம் முழுவதிலையும் நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து கலந்து கொள்ளணும். ஓகேங்களா? அந்த விஷயத்த நம்ம ஒரு உறுதிக்கோளாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த நலவாரியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இது நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பின்னாடி வர சங்கதிக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா இது இருக்கு. அதே விஷயம் முக்கியமான தேவையாகவும் இருக்கு. இந்த நலவாரியம் என்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம எல்லாரும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள புகைப்பட கலைஞர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இதற்காக CS3 வெல்ஃபேர் அசோசியேஷன் நீங்க எந்த வகையில கேட்டாலும் அந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுப்போம். இதுக்காக என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நோக்கி நாங்களும் நகர்ந்து இருக்கிறோம். நன்றி, வணக்கம். SOA துணைத் தலைவர் திரு ஆண்டனி அவர்கள் சிறிது நேரம் உங்களுக்கு உரையாற்றுவார். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய டேபிட் யூனியனுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இங்க இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சொல்லப்பட்ட அந்த கோரிக்கைகள் இருக்கு பாருங்க, அதை எங்களுடைய தொழிற்சங்கத்திலிருந்து துணைத் தலைவர் ஜெரோம் அவர்கள் ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனா எடுத்த ஒரு இந்த கொள்கைகள் முடிவு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாம் எங்களை என்னன்னா இது தேவை. இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்களை இது டேபிட் யூனியன் முன்னெடுத்திருக்கிற அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்களாம் முன் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொள்ளணும்னு சொல்லி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நாங்க கோரிக்கை வச்ச போது உடனே நாங்க வரேன்னு சொல்லி நம்முடைய ஒற்றுமையை எல்லா இடத்துலயும், அதாவது தேவைக்கு மட்டும் ஒன்று கூடுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய முயற்சி எப்பொழுதுமே இந்த ஒற்றுமையை காமிக்கணும். அதே சமயத்துல இங்க நம்மளுடைய டேட்டா அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நாங்க எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்துல எங்களுடைய கலைஞர்கள் கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒருங்கிணைத்து எங்களுடைய இந்த டேட்டாவை கொடுக்கறதுல நாங்க ஃபர்ஸ்ட் இருப்போம் அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க உறுதி சொல்லிக்கிறோம். விரைவில் அந்த டேட்டாவை நாங்க கொடுப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய உறுப்பினர்கள் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். காட்டுமன்னார் கோயில் சார்பாக தலைவர் ராமதாஸ் அவர்கள் பேசுமாறு கேட்டு. புகைப்பட கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட உறுப்பினர்களுக்கும் எங்களது காட்டுமன்னார் கோயில் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளேன். நன்றி, வணக்கம். நன்றி. சார்லஸ், கடலூர். புகைப்பட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். எல்லாரும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. நன்றி. தனிநல வாரியம் அமைத்திடு வேண்டும் வேண்டும், தனிநல வாரியம் வேண்டும் வேண்டும் வேண்டும், மின் கட்டணத்தில் சலுகை வேண்டும் வேண்டும் வேண்டும், மின் கட்டணத்தில் சலுகை வேண்டும், சுற்றுலா தலங்களில் சலுகை வேண்டும், அரசு பூங்காக்களில் சலுகை வேண்டும், தேவை தேவை, தொழில் வரியில் சலுகை தேவை, தேவை தேவை, தொழில் வரியில் சலுகை தேவை, அரசு சார்பில் நடைபெறும் புகைப்பட வீடியோ பணிகளை நேரடியாக எங்களுக்கு கொடு. அரசு சார்பில் நடக்கும் புகைப்பட வீடியோ பணிகளை நேரடியாக கொடுத்திடு. தனியான காப்பீடு திட்டம் எங்களுக்கும் வழங்கிடு. தனியான காப்பீடு திட்டம் எங்களுக்கும் வழங்கிடு. சலுகை வேண்டும், சலுகை வேண்டும், GST வரியில் சலுகை வேண்டும், சலுகை வேண்டும், சலுகை வேண்டும், GST வரியில் சலுகை வேண்டும். ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம், அரசின் கவனஈர்ப்புக்கு ஒன்றிணைவோம், 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 நமது கலைக்கு ஒன்றிணைவோம். தேவை தேவை, தனிநல வாரியம் தேவை, சலுகை வேண்டும், சலுகை வேண்டும்,
மின் கட்டணத்தில் சலுகை வேண்டும். பொது இடங்களில் புகைப்படம் எடுக்க சலுகை கட்டணம் அமைத்திடு. தேவை தேவை தொழில் வரியில் சலுகை தேவை. அரசு சார்பில் நடக்கும் புகைப்பட பணிகளை வீடியோ பணிகளை நேரடியாக வழங்கிடு. இடைத்தரக இன்றி நேரடியாக வழங்கிடு. தேர்தல் கால பணிகளை புகைப்படம் எடுக்க தொழில் கலைஞர்களுக்கு வழங்கிடு. வேண்டும் வேண்டும் தனியான காப்பீடு திட்டம் கட்டாயம் வேண்டும். சலுகை வேண்டும், சலுகை வேண்டும். ஜிஎஸ்டி வரியில் சலுகை வேண்டும். வெல்லட்டும் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். செல்லட்டும் செல்லட்டும் அரசின் கவனத்திற்கு செல்லட்டும். செல்லட்டும் செல்லட்டும் அரசின் கவனத்திற்கு செல்லட்டும். ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் டேபிட் யூனியன் ஆர்ப்பாட்டம். SOA ஆர்ப்பாட்டம். CS3 ஆர்ப்பாட்டம். ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம். வெல்லட்டும் வெல்லட்டும் நமது கோரிக்கை வெல்லட்டும். இன்றைய தினம் நம்முடைய ஆர்ப்பாட்டத்திற்கு எந்த ஒரு சின்ன இடையூறுமின்றி நமக்கு முறையாக அனுமதி வழங்கிய தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களுக்கும் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கும் இன்று களத்தில் முழுமையான பாதுகாப்புக்கு எங்களோடு இணைந்து நின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கோரிக்கைக்கு முன்னுரிமை வைத்து அமைப்புகளை கடந்து இங்கே வந்து எங்களோடு கலந்து கொண்ட கோவையைச் சேர்ந்த SOA அமைப்பிற்கும் சென்னையைச் சேர்ந்த CS3 அமைப்பிற்கும் செல்லக்கூடாது என்று சொன்னாலும் செல்லுவோம் என் மாமன் வீட்டுக்கு என்று வந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் சென்னையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் தொலை தூரத்திலிருந்து பயணப்பட்டு இங்கு வந்திருக்கின்ற மதுரையைச் சேர்ந்தவர்கள், பெரம்பலூரை சேர்ந்தவர்கள், காட்டுமன்னார் கோயிலை சேர்ந்தவர்கள், கடலூரை சேர்ந்தவர்கள், பன்ருட்டியை சேர்ந்தவர்கள், பொள்ளாச்சியை சேர்ந்தவர்கள், பக்கத்து ஊர் எதுவும் விட்டு போயிருக்கா, கோயம்புத்தூரிலிருந்து வந்திருந்தவர்கள், மயிலாடுதுறை நண்பர்களுக்கும், ஏன்னா எல்லா ஊர்ல திருவண்ணாமலை தமிழகம் முழுவதும் இருந்து தங்களுடைய அமைப்பின் பிரதிநிதிகளாக இங்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும், எங்களோடு கரம் கோர்த்த CS3 மற்றும் SOA அவர்களுக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் இறுதி வரை உறுதியோடு நின்ற இடத்திலேயே நின்று இந்த காட்சியை புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞர்களுக்கும் வீடியோ கலைஞர்களுக்கும் உங்களுடைய அத்தனை பேருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒத்துழைத்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.